my wife. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒய்ஃப்க்கு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த லிரிக்கல் வீடியோ வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மை ஒய்ஃப்ன்றது வந்து முடிஞ்சு பிளாங்காக வந்து ஷோ ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கிட்ட வந்து நமக்கு வந்து பிளாங்காக வந்து ஷோ ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் ஷார்ப்பாக 0.8 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக 0.8 செகண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு பீட் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 0.8 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு தான் பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன்அனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி அனிமேஷன்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் இந்த இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 33ன்ற எஃபெக்டை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்அனிமேஷனில் 33ன்ற எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துருங்க. ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக அந்த சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.